யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இப்போ புதுசு புதுசா பேசுறாங்க. எனக்கு என்னமோ இவங்க பேசுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப கடுப்பாவும் இருக்கு. ஒரு தப்பு தப்பா பேசுறாங்க. யாரெல்லாம் நம்ம பெரிய ஒரு ஸ்காலரா, ஒரு பெரிய விவாதத்துல இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவோட தோல்விக்கு பிறகு அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா, அடே அப்பா! அப்படி இருக்கிறாங்க. தன்னை தாண்டி யாரும் இல்லை என்று ஸ்டாலினுக்கு பொய் பொய்யாக சொல்லி அவரையே தோக்கடிச்ச இந்த கும்பல் திமுகவுக்கு மக்கள் மனதுல என்ன இருக்குங்கிறதுன்னு அது ஒரு பொய்ன்னு சொல்றாங்க. அதுதான் சிக்கல்ங்க. அப்போ பொய்ன்னு சொன்னா, அப்ப மற்ற கட்சிகள் மாற்றாக வாக்களித்தக்கூடிய மனிதர்கள் இவர்கள் எல்லாம் விவரம் இல்லாதவங்களா? நீங்க மக்களோட கருத்துக்கள் என்ன, அதுக்கு காரணம் என்னங்கிறது உண்மையிலே நீங்க தெரிஞ்சுக்கிடணும். அதை தெரியாம இந்த செந்தில்வேல் மாதிரி ஆளுங்க பேசுறத பார்த்தீங்க அப்படின்னா, டேய் நீ நீ வாங்குற காசுக்கு நீ என்ன வேணாலும் செய்யு. எல்லாரையும் மாதிரி இந்த நம்மளே தான் கமெண்ட்ஸ்ல போய் திட்டுறாங்க. எவ்வளவு 200 உனக்கு வரலையான்னு கூட கேட்குறாங்க. ஊப்பி 200 ஊப்பிங்காங்க. என்ன தெரிஞ்சவனுக்கு தெரியும் யாருக்கு ஊப்பி என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஊப்பின்னா உடன்பிறப்புன்னு அர்த்தம். 200 திமுகவுக்கு வாங்கிட்டு, அது என்னமோ தெரியல, திமுக காரன்ட்டு தான் எல்லாருமே காசை வாங்கிட்டு பேசுறது மாதிரி ஒரு சைடு. ரெண்டாவது, திமுக காரனை என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு கட்சிக்காரங்க வேற ஒரு கட்சியோட கூட்டணின்னு போயிட்டா காசு வாங்கிட்டாங்கன்னு பேசுறது. எப்படி பார்த்தீங்க இது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுக்கிறாய், அவ்வளவுதான். நீ விதைச்சது தானே வளர்ந்து நிற்கும். அதுதான் இருக்குங்கிறது தான் இப்போ. இந்த செந்தில்வேல் சொல்றாரு, அதிமுக திமுக கூட்டணி வச்சா என்ன தப்புங்க? அதென்ன நீங்க விஜய்க்கு மட்டும் ரொம்ப பிரிவிலேஜ் கொடுக்குறீங்கிறாரு. என்ன பிரிவிலேஜ்? எல்லா ஊடகங்களும் எப்படி அவருக்கு மட்டும் கொடுக்குறீங்க, நீங்க வைக்கீங்க? இது திமுக என்ன செஞ்சாலும் தப்பு, அது எப்படி? தம்பி செந்தில், நீங்கள் பேச தெரிந்தவர்கள், வரலாறு தெரிந்தவர்கள், சமகால அரசியல் தெரிந்தவர்கள் என்பதற்காக மற்றவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாம இருக்காங்கன்னு அர்த்தமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கம்பீரமாக நடந்து வரக்கூடிய ஒரு யானையை நீ ஆகாயத்தில் ஏன் பறக்கவில்லை என்று கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? அதை அப்படித்தான் எல்லாரும் சொல்லக்கூடிய கதை. நீங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்கிறதுலாம் கிடையாது. அந்தந்த விஷயத்தில் அவரவர்கள் தனித்துவமாக இருப்பார்கள். அப்படித்தான் இருக்கும். நீங்க என்ன தனிப்பட்ட முறையில அப்படியே நீங்க வருவீங்க, உங்க பையன் வருவாரு, உதயநிதி வருவாரு, அவரை சனாதானம் சொல்லி பேசுவாரு. அவர் பேசின உடனே அப்படியே வழக்கு அதுன்னு பிரபல்யமாகும். அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல நடிப்பாரு. அப்படியே நேரடியா மினிஸ்டர், துணை முதலமைச்சர் அப்படின்ட்டு போயிடுவீங்க. அடுத்த எலெக்ஷன்ல வந்தவங்களும் அப்ப நாங்க வர்றது தப்பா? மக்கள் ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நல்லா கேட்கணும், முக்கியமான விஷயம் சொல்றேன் நான். மக்கள் ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே அமைச்சரானா என்ன தப்பு, துணை முதலமைச்சரானா என்ன தப்பு கேட்கல? சரி, இப்ப மக்கள் தானே உங்களை தோக்கடிச்சிருக்கிறாங்க, அதை ஏத்துக்கிட வேண்டியதானே? அப்போ அதுக்கு மட்டும் உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, இவங்க இந்த மக்கள்லாம் எல்லாமே வேஸ்ட்டு, யார் கூட கூட்டணி வச்சுக்கலாம், சிபிஐ சிபிஎம் கூட்டணி வச்சுக்கலாமா? அதை நீங்க தப்புன்னு சொல்ல மாட்டீங்களா? தாவேகா அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கு, அந்த கட்சி ஆளுகள்லாம் கேட்குறாங்களே, அதை எதுவும் நீங்க சொல்ல மாட்டீங்களா? இப்போ நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சிபிஎம் தோழர் அவர் சொல்லிட்டாரு, எங்கள்கிட்ட பேசுறது உண்மைதான் அப்படின்ட்டார். அதிமுக திமுக கூட்டணியை நீங்கள் ஆதரிப்பீர்களா என்று மறைமுகமாக எங்களை கேட்டார்கள் சொல்லிட்டார். விசிக தலைவர் திருமாவளவனும் சொல்லிட்டாரு. அவர் இதை பல்வேறு கட்டங்கள்ல இருந்து பல்வேறு தலைவர்கள் சொன்னது மட்டும் அல்ல. தாவேகா எங்களை கூட்டணிக்கு கூப்பிடுது. அப்படி கூப்பிட்டா எங்ககிட்ட எதுக்கு பேசணும்? நேரா போய் மு.க. ஸ்டாலின் பேசணும் என்று சொன்ன ஐஎம்யூ தலைவரே எங்ககிட்டையும் சொன்னாங்க, எங்களுக்கு அது பிடிக்கல. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அதை நீங்க சரி செய்ய நார்மலைஸ் பண்ண பாக்குறீங்க. நீங்க விஜய்க்கு பிரிவிலேஜ் இருக்குன்னு நீங்க பேசுறீங்கல்ல செந்தில்,
உங்க கூட்டங்கள். அரசியல்ல நீங்க அப் டவுன் கிரேட்லாம் பார்க்கக்கூடாது, வைக்கக்கூடாது. இருக்கிற நியாய தர்மம் நடந்த வரலாற்றுப்படி தான் நாங்கள் சொல்றோம். எல்லா பேப்பரும் நமக்கும் ஆதாரங்கள், ஒரு நாளைக்கு எல்லா பேப்பரையும் படிச்சு தான் நம்மளும் சொல்றோம். ஆதாரப்பூர்வமான செய்திகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தான் நம்ம வந்து பேசுறோம். சும்மா ஒன்றும் இல்லாமல் பேசுறோம். பிரிண்டட் வந்து அந்த பிரிண்ட் ஆகி வெளியில வந்த பிறகுதான் நம்ம வந்து ஒரு கருத்தை வந்து உறுதிப்படுத்துறோம். இதில் எழுதியிருந்தாங்களே, மற்ற பத்திரிகைகள் எல்லாத்துலையும் எழுதியிருந்தாங்களே, சிவி சண்முகம் அப்படியே சொன்னாரே, பிறைய நீங்க ஏத்துக்கல, கேட்கவும் இல்லை. இதை போய் நீங்க கேட்க வேண்டியதான உங்களுடைய மற்ற கட்சிகளிடையும் மற்ற கூட்டணி கட்சிகளிடையும் நம்ம முழு எதிரியாக இதுவரை பாவித்த இந்த தேர்தலிலும் எதிர்த்து நின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் கூட்டணி என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு தேவையில்லையா? வட இந்தியாவில் மகாராஷ்டிராவில் அப்படி இல்லையாங்க, பீகார்ல அப்படி இல்லையா? அவங்க சேரலையா? இவங்க கூட்டு சேரலையா? ஏன் சேர்ந்தா என்ன தப்புன்னு நார்மலைஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏய், நீங்க தானையா சொன்னீங்க அவங்க சங்கி கூட சேர்ந்த சங்கி அதிமுக ஆட்சி ஆளுவது என்பது பிஜேபியே நேரடியாக ஆட்சி நடத்தணும் நீங்க தானே சொன்னீங்க. ஏன் அப்படி இருந்து ஆட்சி நடத்தினால் என்னன்னு கேட்குறீங்களே? நான் ஒன்று கேட்கட்டுமா? வெக்கம் இல்லையா? வெக்கம் இல்லையா? இதுக்குத்தான் நீங்க வந்து அரசியல்ல நீங்க பழகுனீங்களா, பேசுனீங்களா? இந்த பேச்சு உங்களுக்கு எங்க இருந்து வருது? அப்ப விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிற அந்த இதுல தானே வருது. அந்த புள்ளியைத்தான் நாங்க அந்த இடத்துல தான் நிற்கிறோம். ஏன் அத்தனை விருப்பு? எடப்பாடி கூட முதலமைச்சர் ஆயிரட்டும். எடப்பாடியே போன வரைக்கும் என்னையா சொன்னீங்க? இந்த தேர்தலில் என்ன சொன்னீங்க? நீங்க ஒரு அட்டையை கையில் வச்சிருந்தாருல உதயநிதி. நம்ம எடப்பாடியை எதிர்த்து தான் அரசியல். நான் ஓப்பனா சொல்றீங்க, எடப்பாடி எதிர்த்தா நம்ம வேலை பார்த்தோம். நான் வேலை பார்த்தேன். உங்க அதெல்லாம் மறைக்கிறதுக்கு மறுக்கிறதுக்கெல்லாம் சொல்ற அளவுக்கு பொய் இது கிடையாது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க தவழ்ந்து வருகிற மாதிரி ஒரு படத்தை முதல்ல காட்டுறீங்க. அப்புறம் அப்படியே கவிழ்ந்து படுத்த சசிகலா அவர்களுடைய காலில் படுத்த படத்தை காட்டுனீங்க. நீங்க போன அத்தனை 234 தொகுதிக்கும் உதயநிதி கடுமையாக பிரச்சாரம் பண்ணி எல்லாம் போன இடத்துல நீங்க என்ன செஞ்சீங்க? எந்த தலைவரியா வந்தாங்க பிரச்சாரத்துக்கு? இங்கிட்ட ஒரு சைடு கனிமொழி, இந்த சைடு உதயநிதி, இங்கிட்டு ஸ்டாலின். அவர் கூட்டணி கட்சி தலைவர்களோடய நீங்க கூட்டணி ஏறலையே. அதை விட்டு போட்டு யாரையும் நீங்க மதிக்கவே இல்லையே. எத்தனை முறை சொல்லிட்டோம், நம்மளே சொல்லிட்டோம். போகிறது வார்த்தைகளை தவறா பயன்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். தவறா என்ன, ஒரு விலங்குகளோடு நம்ம ஒப்பிடக்கூடாது. அவ்வளவு மோசமாக நீங்க தலையிட்டீங்களே. எடுத்த உடனே அந்த படத்தானே காட்டினீங்க. மக்கள்கிட்ட அப்படித்தான் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. இப்போ மட்டும் நீங்க நார்மலைஸ் பண்றீங்களே. எப்படி பண்றீங்க மிஸ்டர் செந்தில்? உங்களை பத்தின மாதிரி உங்களை மாதிரி ஆளுகள்லாம் என்னமோ இந்த தேசத்தை நீங்கள் காக்க வந்திருக்கிறது போலவும், அதுக்காகவே நீங்க அவதாரம் எடுத்து பிறந்தது போலவாகும். உங்களால தான் திமுகவோட ஆட்சியே போச்சு. எல்லாம் ஊதி பெரிதாக்கி எல்லா வேலையும் நீங்க செஞ்சு வச்சுட்டீங்க. நீங்க இப்போ ஒன்றும் வேண்டாம். சேகர்பாபு இருந்தார். சேகர்பாபு மேல எல்லாரும் குற்றம் சொல்றாங்க. ஸ்டாலின் தோல்விக்கு அவர் தான் காரணம். என்ன காரணம்? யார் ஓட்டு போட வேண்டாம்னு சொன்னாப்லையா? இல்லைன்னா நல்லா பணம் கொடுக்கலன்னு சொல்லலை. அவர் உங்க கூடையே இருந்து நீங்கள் என்னவெல்லாம் செய்வீர்களோ அதை கற்றுக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்து வெற்றி பெற்று விட்டார்கள். நீங்கள் யாரையெல்லாம் நீங்கள் வந்து கிள்ளுக்கிரையாக மதித்து தூக்கி எறிந்தீர்களோ அதையெல்லாம் மண்ணில் புதைந்து மழைநீர் பட்டு வளர்ந்து அப்படியே வந்து நின்று டம்முன்னு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு அது ஆச்சரியமா, எனக்கு இன்னும் அந்த மிராக்கிள்ஸ் போகவில்லை. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வியே என்னன்னா, அவர் போய் சேர்ல உட்காந்துட்டு நீங்க கால் மேல காலை தூக்கி போட்டு உட்காருங்க, பின்னாடி எல்லாரும் கைதட்டிக்கிட்டு உட்காந்து இருப்பீங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் உங்களுக்கு என்ன சிங்கி அடிச்சுக்கிட்டா இருக்காங்க. அரசியல் கட்சிகளை நீங்க நடத்திய விதம் என்ன? எத்தனை முறை பேசினாலும் அதுதான் நாங்க சொல்லுவோம். இப்ப மக்கள் நினைப்பான்ல, இந்த மண்ணுக்கு உழைக்கக்கூடிய இத்தனை பெரிய தலைவர்களையே நீங்கள் வந்து ஒரு தரக்குறைவாக நடத்துகிற பொழுது இதற்கு மேல் உங்களை விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்களோ என்று பயந்துதான் அந்த வேலையை செஞ்சு கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஓட்டு கேட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனால நாங்க திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்தா என்ன தப்பு அப்படிங்கிற கேட்கிற நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க. அதுதானே. ஒரு சைடு நீ பேசு, திராவிடம் கொள்கைகள் கோட்பாடு அப்படி பேசுறது மாதிரி நீங்க உருவாக்கு. நாங்க இந்த சைடு நாங்க போய்க்கிறோம். பெண்களை பற்றி பேசக்கூடாது. திரு ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் போகாத கோயில் உண்டா? என்ன நீங்க பேசுறீங்க? அதையும் நாங்க முட்டு கொடுக்கணும்ல. எப்படிலாம் நடந்துச்சு, என்னென்னலாம் நடந்துச்சு நமக்கு தெரியும்ல.
செந்தில்வேலை போல ஆடுகள், ஜென்ராமை போல, ஜென்ராம் அவரை நம்ம சொல்லணும்னு சொல்லி எதுவும் இல்லை கிடையாது. அவர் வந்து சில விஷயங்கள்ல வந்து பேசுவார், அப்படியே இருப்பார். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த செந்தில்வேல் கொடுத்த முட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்ப சொல்றாரு திமுக, அண்ணா திமுக கூட்டணி வைத்தால் என்ன தப்பு? தப்பு. நாளைக்கு சொல்லுவ பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தால் என்ன தப்பு கேட்பேன். நாங்க அதையும் கேட்டுக்கிட்டு இருக்கணும் இல்லையா? அப்படியெல்லாம் கேட்க முடியாது, அப்படியெல்லாம் விட முடியாது. நாங்கள் உழைத்தது, இந்த மண்ணுக்கு நாங்கள் உழைத்தது. உங்களுடைய பதவி ஆசைக்காக நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எந்த நிலைக்கும் தள்ளுவீர்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி, வணக்கம் தொடர்.